மாமணி திரு செல்வன் அவர்களுக்கு எங்களுடைய ஆழ்குழு சார்பிலே திரு சத்யநாராயணா அவர்கள் பொன்னாடை போட்டுள்ளார். அகத்திய சித்தர் மருத்துவக் கல்வி மற்றும் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பாக இந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், சித்தர் மருத்துவம், மூலிகை மருத்துவம் இந்த முறைகளின் மூலமாக எப்படி நோய்களை குணப்படுத்துவது, நோய் வரும் எப்படி காத்துக்கொள்வது, அக்குபஞ்சரின் மூலமாக எப்படி சிகிச்சை அளித்து இந்த சிகிச்சையின் மூலமாக பல்வேறு பணியாளர்கள் எப்படி குணமடைந்திருக்கின்றார்கள், இவர்களை பற்றி ஒரு சிறிய உரையாற்ற வந்திருக்கிறோம். பிறகு இந்த உரையை முடித்தவுடன் இங்கு மருத்துவ சிகிச்சை முகாம், இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த இலவச மருத்துவ சிகிச்சை முகாமுக்கு நீங்கள் அனைவரும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தமைக்கு அறக்கட்டளை சார்பாக மீண்டும் ஒரு வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். வணக்கம். அக்குபஞ்சர் மருத்துவம் என்றால் மெல்லிய ஊசிகளை குறிப்பிட்ட புள்ளியில், அதாவது நோய் பல்வேறு பிணிகளுக்கு மனிதனின் உடலில் உள்ள தோலின் மெல்லிய தோலில் உள்ளே மெல்லிய ஊசிகளை சிறிது நேரம் செருகி வைத்து குறிப்பிட்ட நேரத்தில் எடுத்து விடுவது அக்குபஞ்சர் சிகிச்சை முறை. அக்வெட் என்றால் லத்தீன் மொழியிலே நீர். அந்த அக்வெட் என்ற வார்த்தையிலிருந்து அக்கு என்று வந்தது. பஞ்சர், பெனட்ரா, பஞ்சுரா, பெனட்ரே, இன்சரிங் தி நீர், அது துளைத்தல், செருகுதல் என்று சொல்வார்கள். அந்த அக்குபஞ்சர் என்று சொல்வது பல்வேறு விதிகளுக்கு குறிப்பிட்ட மனிதனின் தோளில் உள்ள குறிப்பிட்ட புள்ளியில் சிகிச்சை அளிப்பது, குறிப்பிட்ட நேரத்தில் ஊசியை உள்ளே செருகி வைத்து சிகிச்சை அளிப்பது, அது அக்குபஞ்சர் சிகிச்சை முறை. அக்குபஞ்சர் என்றால் என்ன? நம்முடைய உயிர் சக்தி, உயிர் ஆற்றல், நமக்கு அனைவருக்கும் உயிர் ஆற்றல், மரம், செடி, கொடி, தாவரம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் உயிர் ஆற்றல் இருக்கின்றது. நம்முடைய உயிர் சக்தியை பெருத்துகின்ற மருத்துவம், உயிர் ஆற்றலை மேம்படுத்துகின்ற மருத்துவம், நமது உடலின் ஆற்றலை மேம்படுத்துகின்ற மருத்துவம், உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளிலும் செடி கூட்டக்கூடிய மருத்துவம், இது அக்குபஞ்சர் மருத்துவம். அது அக்குபஞ்சர் மருத்துவம் இல்ல, அக்குப்ரெஷர் இருக்கிறது. வர்மம், இந்த அக்குபஞ்சர் எப்படி வந்ததுன்னா சித்தருடைய மருத்துவத்திலே வர்மக்கலை இருக்கு. அந்த வர்மக்கலை தான் சீனாவுக்கு சென்று இன்று அக்குபஞ்சராக திரும்பி வந்திருக்கின்றது. வர்மத்தை பற்றி முதல்வராக இந்த உலகத்துக்கு எடுத்து வைத்தவர்கள் சித்தர்களே. இங்கே குமரி மாவட்டத்தில் இந்த கலை தோன்றியது. முதலிலே இருக்கின்ற லெமூரியா கண்டம் என்று அழைக்கப்படுகின்ற குமரி கண்டம், இங்குதான் அனைத்து கலைகளும் தோன்றின. இங்கு 1964 உலகிலேயே இங்குதான் முதலில் தோன்றியது. இந்த அக்குபஞ்சர் என்று சொல்லப்படுகின்ற சிறப்பு வாய்ந்த கலையாக போற்றப்படுகின்ற சீன தேசத்திலே இந்த அக்குபஞ்சர் கலையே மிக சிறப்பு வாய்ந்த கலையாக போற்றப்படுகிறது. அந்த அக்குபஞ்சர் கலை இது எங்களுடையதுதான் என்று சீனர்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த கலை முதலாக தோன்றியது தமிழகத்திலே. இதை தோற்றுவித்தவர்கள் முதலாக தோற்றுவித்தவர்கள் சித்தர்கள். வர்மக்கலையிலிருந்துதான் இந்த கலை சீனத்திற்கு சென்று
ஆகையால் இந்த அக்குபஞ்சரை பயன்படுத்துவதால் கிடைக்கும் பலன்களை பற்றி இப்போது கூறுகிறேன். அக்குபஞ்சர் செய்து கொள்வதால் நம்முடைய தசைகள் வலுவடைகின்றன, நோயிலிருந்து விடுபெறுகின்றோம், எலும்புகள், நரம்புகள், இரத்த குழாய்கள் இவையெல்லாம் வலுப்பெறுகின்றன, இரத்த ஓட்டத்தை சீராக்குகின்றது, நம்முடைய வலிகளை போக்குகின்றது, உடலில் உள்ள அனைத்து வலிகளையும் போக்குகின்றது, இரத்த குழாய் அடைப்பினை சரி செய்கிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது, குருதியை சரியான அளவிலே வைத்திருக்க மிகவும் உதவி புரிகிறது இந்த அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் ஒரு குறிப்பிட்ட புள்ளியை தேர்ந்தெடுத்து உடலிலே இந்த மனிதனுடைய தோல் சற்று கீழே இந்த வர்ம புள்ளிகள் அக்குபஞ்சர் புள்ளிகள் அமைந்திருக்கின்றது. அந்த புள்ளிகளை சரியாக தேர்ந்தெடுத்து நாடி பார்த்து நோயை சரியாக கணித்து அந்த அக்குபஞ்சர் புள்ளியில் மிக சிறப்பாக சிகிச்சை அளிக்கும் போது ஆற்றல் மிக்க மிக அபரிமிதமான பலன்களை பெற்றிருக்கின்றார்கள்